ஹாய், வெல்கம் டு கோட் அண்ட் கிராக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடிஃபைங் அண்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பழைய வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பேசிக் எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸு அது பார்த்துருக்கோம். அது பார்க்காதவங்க மேலே லிங்க் இருக்கும், அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஷீட்டில் இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு ஒரு ஷீட் ஆட் பண்ணுறது, அந்த ஷீட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அதை எப்படி நகர்த்துறதுன்னு பார்ப்போம். இப்போ ஏல இருக்கா மந்த்லி பட்ஜெட்னு சொல்லி இதை வந்து பிக்கு கொண்டு வரணும். அதாவது A1ல இருக்கிற மந்த்லி பட்ஜெட்டை வந்து B2க்கு கொண்டு வரணும். 16 இதை வந்து G20 கொண்டு வரணும். இதை அப்படியே நகர்த்த போகிறோம். அது எப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நகர்த்துறது எப்படின்னு பார்ப்போம். இதை காப்பி பண்ணிட்டு F16 வரை காப்பி பண்ணியாச்சா, 16 வரை காப்பி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம்னா இதை வந்து எங்க கொண்டு வரணும், B2க்கு கொண்டு வரணும். ஓகேங்களா, B2க்கு கொண்டு வரணும்னா இப்போ B2க்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா கர்சரை வந்து இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த 4 பார்டர்ல வைக்கும் போது ஒரு 3 இதா இப்போ கரெக்டா இப்போ இங்க இருக்கும்போது கர்சர் பிளஸ் இருக்கு, பார்டர் கிட்ட வந்தோம்னா ஒரு பிளஸ் சிம்பிள் தெரியுதா, இந்த பார்டர் கிட்ட வந்தோம்னா தெரியுதா. அப்ப என்ன பண்ணணும்னா கரெக்டா அந்த பார்டர்ல வச்சு அதை அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி B2க்கு தான் தேவை நமக்கு. ஓகே, வந்துருச்சுங்களா? பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி பட்ஜெட் எங்க இருந்துச்சு, ஏல இருந்துச்சு F16 வரை இருந்துச்சு. நம்ம அதை அப்படியே G வரை மாத்திட்டோம். இது வந்து ஒரே சீட்டுக்குள்ள நம்ம மாத்திருக்கோம். இப்ப இந்த 5000 இருக்கா, இதை மட்டும் மாத்தணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா மாத்தணும். அதுக்கப்புறம் வந்து இதை மட்டும் மாத்தணும்னா இருக்கா கர்சரை வந்து அந்த பாட்டு கொண்டு போயிட்டு இந்த 500 எடுத்து இங்க விட்டுறணும். இங்க எம்டி ஆயிரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம ஃபுல்லா நகர்த்துறத பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், ஒரே ஒரு இதை மட்டும் நகர்த்துறத பார்த்தோம். இப்போ எப்படி இதை காப்பி பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப நம்ம ஷார்ட்கட் கீ எப்படின்னு பார்ப்போம். ஹோம்ல போயிட்டோமா, இப்ப இந்த 5000 வந்து நம்ம இங்க கொண்டு வரணும். அப்படின்னா இதை இந்த 5000 கிளிக் பண்ணிட்டு ஹோம் கீக்குள்ள போனோம்னா இங்க ஒரு கத்திரிக்கோள் இருக்கும். கத்திரிக்கோள் இருக்கா, அதை வச்சுட்டு இப்ப நம்ம கட் பண்ணியாச்சுன்னு அது காட்டுது. எப்படின்னா இந்த எறும்பு போற மாதிரி போதா, அப்ப அது கட் ஆயிருச்சு. இதை திருப்பி இந்த இடத்துல வச்சுட்டு இங்க திருப்பி ஹோம் போனோம்னா பேஸ்ட்னு சொல்லி ஒண்ணு இருக்கா, இது ஓகே கொடுத்தோம்னா இந்த 5000 இங்க பேஸ்ட் ஆயிரும். இங்க இல்ல பாத்தீங்களா. அப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றோம், ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஹோம் டேப்புக்குள்ள போயிட்டு கட்டு பேஸ்ட் இது பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம், நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்ப இது நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப இந்த 13,000 நம்ம இங்க கொண்டு வர போறோம். அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு கட் பண்ண போறோம். கட் பண்றதுக்கு என்னன்னா Ctrl+X. ஓகேங்களா, அப்பனா என்ன வெட்டிருச்சு, கத்திரிக்கோள் மாதிரி வெட்டுதா அப்படியே நானுகிட்டே X. அதே மாதிரி அதை எங்க கொண்டு வர போறோம், இப்ப இங்க கொண்டு வர போறோம்னா இங்க வச்சு Ctrl+V. இந்த பாயிண்ட் இங்க வந்துருச்சா. அப்போ இது வந்து ஷார்ட்கட் கீ. Ctrl+Xனா கட் பண்ணும், Ctrl+Vனா பேஸ்ட் பண்ணும். ஓகேங்களா, இதை கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான், இதுல வேற Ctrl+X Ctrl+V. ஓகேங்களா, இது வந்து ஷார்ட்கட் கீ. ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு எப்படி மூவ் பண்றது அப்படி பார்ப்போமா. இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு இதை வேற ஷீட்டுக்கு கொண்டு போகணும். அப்படின்னா இப்ப கட் பண்ணிடுவோம், Ctrl+X. ஓகேங்களா, கட் பண்றதுக்கு Ctrl+X. கண்ட்ரோலையும் Ctrl+X அமுக்கிட்டோம்னா இந்த கட் ஆயிருச்சு. அந்த எறும்பு போற மாதிரி தெரியுதா. இப்ப இதை வேற சீட்டுக்கு எப்படி கொண்டு போறதுன்னா நம்ம இதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இங்க ஒரு சீட் 1 இருக்கா, இந்த கர்சரை பாருங்க, சீட் 1, அது பக்கத்துல பிளஸ் சிம்பல் 1 இருக்கா, அதை ஓகே கொடுத்தோம்னா C2க்கு போயிடுச்சு. C2க்கு போயிட்டு இங்க ஏல இருக்கா, ஏல வச்சு பேஸ்ட் பண்றதுன்னா அங்க வச்சு பேஸ்ட் பண்ணலாம், இல்ல இங்க வச்சு பேஸ்ட் பண்றதுன்னா இங்க வச்சு Ctrl+V கொடுத்தோம்னா இங்க வந்துடும். இப்ப சீட் 1 என்ன இருக்கு பார்ப்போமா. சீட் 1ல எதுவுமே இல்லை, ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், வெட்டி எடுத்திருக்கோம். இதே இது காப்பி பண்ணி எடுத்தோம்னா இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். ஓகேங்களா, இப்ப நான் காப்பி பண்றேன். இப்ப நான் கட் பண்ணிருக்கோம், கட் பண்ணினதுனால இங்க எதுவும் இல்லை, C2க்கு வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா திருப்பி நமக்கு இந்த 2வது சீட்டு இப்போதைக்கு தேவையில்லை, அதனால இதை அப்படியே திருப்பி முதல் சீட்டுக்கே கொண்டு போறோம். ஓகேங்களா, இப்ப இது என்ன பண்றோம், இதையும் கட் பண்றோம், Ctrl+X கட் பண்ணிட்டு சீட் 1க்கு போறோம். சீட் 1க்கு போயிட்டு ஏல வச்சு பேஸ்ட் பண்ணிடுறோம்.
ஓகேங்களா? முதல் இருந்த மாதிரி வந்துருச்சா? சீட் 1 சீட் 1ல எல்லாமே வந்துருச்சு. இப்ப சீட் 2 வந்து எம்ப்டியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஒவ்வொரு மாசத்துக்கும் நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், வரவு பண்றோம் இத பார்க்கறதுக்காக சீட் 1 வந்து ஃபர்ஸ்ட் மந்த், சீட் 2 செகண்ட் மந்த். இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் இத நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா? இதோட இப்ப நம்ம இத பார்த்ததுக்கான மெயின் ரீசனே என்னன்னா, எப்படி கட் பண்றது, எப்படி காப்பி பண்றது, எப்படி பேஸ்ட் பண்றது. ஓகேங்களா? கட்னா கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் கட் பண்ணிரும். காப்பினா கண்ட்ரோல் பிளஸ் சி காப்பி ஆகும். பேஸ்ட்னா கண்ட்ரோல் பிளஸ் வி. உங்களுக்கு தேவைன்னா நீங்க C2ல இந்த இதை அங்கேயே வச்சிருங்க. ஆனா இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. நீங்களும் இதை வந்து கட் பண்ணி பாருங்க, காப்பி எடுத்து பாருங்க, பேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்செர்ட் டெலீட் ரெண்டு பார்க்க போறோம். இன்செர்ட்னா என்னன்னா ஒண்ணும் இல்லை. இப்போ நமக்கு இங்க பில்லுல எத்தனை பில் இருக்கு? ரெண்ட், ஃபோனு, ஃபுட்டு, ஸ்நாக்ஸ், மெயின்டெனன்ஸ், இன்டர்நெட், டோட்டல் இன்டர்நெட் இருக்கா? இதுக்கு நடுவுல நமக்கு வேற என்ன செலவு இருக்கு அதை பார்த்துட்டு வேற என்ன பில்லு வரும் அதை வந்து நம்ம இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? அதை எப்படி பண்றது பார்ப்போமா? இப்போ நான் வந்து இப்போ இந்த ஃபுட்டுக்கு முன்னாடி சேர்க்கணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இந்த ஸ்நாக்ஸுக்கு முன்னாடி சேர்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா கண்ட்ரோலு போர்டு தனியா இருக்கும், நம்பர் மட்டும் இருக்கும்ல, நம்பர் கீபோர்டு 1 2 3 தனியா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும் நம்பர்ல. நான் சொல்றது நம்ம லெட்டருக்கு மேல இல்ல, நம்பருக்கு பெரிய கீபோர்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, பெரிய சிஸ்டம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தனியா இருக்கும் நம்பர் 1 2 3ன்னு. அதுல வந்து பிளஸ் இருக்கும். இப்ப கண்ட்ரோலையும் பிளஸ்ஸையும் சேர்த்து அமுக்கும் போது ஒரு ரோ செலக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப அதுல வந்து நம்ம என்ன சேர்க்கிறோம்னா பெட்ரோல் சேர்ப்போம். ஒவ்வொரு மாசத்துக்கும் நமக்கு பெட்ரோல் இருக்குல்ல, பெட்ரோல். ஓகே, பெட்ரோல் ஜனவரி மாசம் எவ்வளவு? ஒரு 3000 ரூபாய் சேர்ப்போம். பிப்ரவரியில ஒரு 2500. இப்போ நம்ம இங்க 2500 ஆட் பண்ணோன்னு இங்க உள்ள அமௌண்ட் மாறுதா அதையும் பார்க்கணும். 21,650 இருக்கு. இத காப்பி. ஓகே, 21,650 வந்து 24,150 மாறிடுச்சு. இப்ப இங்க வந்து என்ன பார்க்கணும்னா 3000 2500. இப்ப நம்ம திருப்பி ஒரு 2500 போடுவோம். இந்த மாசத்துக்கு ஒரு 2500 என்டர் கொடுத்துறோம். என்டர் கொடுத்தோம் 25,150. 3000 5000 8000. ஓகே, 8000 வந்துருச்சுங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா இன்செர்ட் இதுக்கு நடுவில் பண்ண போறோம். மார்ச் மாசமா இப்ப ஏப்ரல் மாசத்துக்கு பண்ணுவோம். அப்பனா இ காலம் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ். ஓகேவா? கண்ட்ரோல் பிளஸ் வந்து இன்செர்ட் பண்றதுக்கான இது. அதுலயும் இங்க என்ன பண்றோம், ஏப்ரல் போட்டுக்கிறோம். ஏப்ரல் 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 26 2026 என்டர். ரெண்ட் அதே 13,000. ஓகேங்களா? போன் வந்து போனுக்கு ஈஸி 350 என்டர். ஃபுட்டுக்கு வந்து இந்த மந்த் வந்து 4,500 என்டர். பெட்ரோல் வந்து ஒரு 6,000, ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்திருக்கோம். பெட்ரோல் 6,000 60 லிட்டர் வேணாம். ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 500 ரூபா என்டர். மெயின்டெனன்ஸ் எப்பயும் போல 1000 என்டர். இன்டர்நெட் 800 என்டர். இப்போ இத கண்ட்ரோல் பிளஸ் சி பண்ணி இங்க கண்ட்ரோல் பிளஸ் பி இங்க கொடுக்குறோம். எஸ்கேப் கொடுத்துடுறோம். இப்போ என்ன ஆகுது, இங்க உள்ளத 13 26. இப்ப நம்ம இந்த ரோ ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணாலும் அதோட அமௌண்ட் வந்து இங்க ஆட் ஆயிருச்சு. நம்ம அதே மாதிரிதான் இங்க 7th ரோ ஆட் பண்ணிருக்கோம், அதுவும் இங்க ஆட் ஆயிருச்சு.
இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு கீபோர்டு பெருசா இருந்து நம்பர் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்ட்ரோலும் பிளஸ் கீயும், ஓகேங்களா, பிளஸ் கீ ரெண்டையும் பண்ணா இன்சர்ட் ஓகேங்களா. இதே இது கீபோர்ட்ல நம்பர் இல்ல, அப்ப என்ன பண்றதுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ், ஓகேங்களா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ், ஓகேங்களா. இப்ப இதுக்கு நடுவில் வச்சு ஒரு ரோவை நான் இப்ப பெட்ரோலுக்கு முன்னாடி ஒரு ரோ சேர்க்கணும். அப்பனா எப்படின்னா நம்மகிட்ட பெரிய கீபோர்டுலனா சின்ன கீபோர்டா இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் அமுக்குனா இன்சர்ட் ஆயிரும், ஓகேங்களா. கண்ட்ரோல் பிளஸ் சி, கண்ட்ரோல் பிளஸ் வி, ஓகே. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ டோட்டலுக்கு முன்னுக்கு ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் இது அமுக்குனீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ இதை டெலிட் பண்ணணும். இப்போ எப்படி இந்த 7ஆம் நம்பர் டெலிட் பண்றதுன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து டெலிட் பண்றதுக்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் சி, இங்க கண்ட்ரோல் பிளஸ் வி, இங்க பிளஸ் இருக்கா, பிளஸுக்கு பதிலாக மைனஸ், அவ்வளவுதான். இப்போ இந்த ரோலை வச்சுட்டு கண்ட்ரோல் மைனஸ் முடிஞ்சிருச்சா, டெலிட் ஆயிருச்சா. அதே மாதிரிதான் இங்கேயும் கண்ட்ரோல் மைனஸ் பிளஸுக்கு மேலேயே இருக்கும். அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா இது இல்லை, இந்த இருக்க இன்சர்ட் செல்லு கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஈக்குவல் டு இன்சர்ட் செல்லு, இன்சர்ட் ரோ, இன்சர்ட் சீட்டு எல்லாமே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலிட்ல போனோம்னா டெலிட் செல்லு, டெலிட் சீட்டு, அதாவது நம்ம இப்படியும் பண்ணலாம், இந்த இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுல போயிட்டு இன்சர்ட் அதுலயும் பண்ணலாம். டெலிட் செல்லு, டெலிட் அந்த எந்த ரோவை டெலிட் பண்ணணுமோ அந்த ரோவை கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தோம்னா டெலிட் ஆயிரும். ஃபார்மேட்னா எல்லாமே ஃபார்மேட் ஆயிரும், ஓகேங்களா. இது வந்து ஷார்ட்கட் கீ. நான் சொல்ற ஷார்ட்கட் கீயை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்பதான் ஈஸியா நம்ம எக்ஸலை கத்துக்கிற முடியும் வேகமா. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு செல்லோட ஹைட்டு வித்த எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த ஆசா இருக்கா, இது வந்து என்ன, ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன இருக்குன்னா டேட் இருக்கு, 1/3/2026 நம்ம போட்டு டேட் இருக்கு. ஆனா இது ஏன் இப்படி ஆசா அப்படி தெரியுதுன்னா இந்த செல்லோட அளவு பத்தல இருக்கு, அதனால அதை அப்படி காட்டுது. அதே மாதிரி இப்ப இங்க பாத்தீங்கன்னா டோட்டல்ன்றதுல டிஓ மட்டும் தான் இருக்கு, மீதியை காணும். அந்த மாதிரி இந்த இங்கேயும் ஆசா இருக்கு. இது எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி பட்ஜெட் இருக்கா, இது கீழே வந்து அதுக்கடுத்து வந்து இது கொஞ்சம் பில்லுனா கொஞ்சம் பெருசுனா எப்படி சொல்றது, ஒரு ஹெட்டிங் மாதிரி. அப்போ இதை கொஞ்சம் பெருசாக்கலாம். எப்படி ஆக்குறது, இந்த 4 இருக்கா, இந்த 4 பக்கத்துல நம்மளோட கர்சரை கொண்டு போனதும் ஒரு ஆரோ மார்க் காட்டும். அதை லெஃப்ட் கிளிக் பண்ணி லைட்டா கீழே இழுத்தோம்னா அந்த செல்லு கொஞ்சம் மொத்த செல்லை காட்டியும் கொஞ்சம் பெருசா இருக்கும், தெரியுதா. அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ இங்க பி இருக்கா, பியை வந்து இப்படி நகட்டி வைக்கிறோம். நகட்டி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதே மாதிரி சியையும் நகட்டி வைக்கிறோம். இப்ப இந்த டியை நகட்டும் போது பாருங்க என்ன ஆகுதுன்னு. அதே மாதிரிதான் நம்ம கர்சரை மேல கொண்டு போறோம். இப்ப கீழே வந்து கர்சர் இருக்கு, இந்த கர்சரை இந்த டி முடிகிற இடத்துல கொண்டு போறப்போ பிளஸ் ஆகுதா, ஓகேங்களா. இப்ப இந்த டி கிட்ட கர்சர் கொண்டு போகும்போது பிளஸ் மாதிரி சிம்பிள் வருதா, அப்படி லெஃப்ட் கிளிக் பண்ணி லைட்டா நகட்டுறோம். நகரோட மார்ச் 26 வந்துருச்சா, மார்ச் 26 13,000 இதெல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி இப்ப ஏப்ரலுக்கு கொண்டு போறோம், அது ஓரத்துல வச்சுட்டு இப்படி கிளிக் பண்றோம். அதே மாதிரி இப்ப எஃப்க்கு கொண்டு போறோம், டோட்டல் வந்துருச்சா, வந்து வரல. இது எப்படி பண்றதுன்னா நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த அந்த ஏதாவது ஒரு பார்டர்ல, இப்ப ஃபுட்டு இப்ப இதுல தேவைன்னா இந்த பார்டர்ல வச்சோம்னா அந்த கர்சரோட சிம்பிள் மாறும். அதை லெஃப்ட் கிளிக் பண்ணி நம்ம மேலையா கீழையா சைட்லயா எந்த பக்கம்னு சொல்லி நம்ம தான் முடிவெடுக்கணும். இப்போ இதை ஈஸியா எப்படி பண்றதுன்னா இப்ப சின்னதா இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்படி ஒரு பேச்சுக்கு இப்படி இருக்கு, இங்க ஆசை இருக்கு, இங்க ஆசை இருக்கு, இதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல. இந்த இடம் சின்னதா இருக்கு,
இந்த 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 காலம் வந்து சின்னதா இருக்கு, இந்த காலம் பெருசா இருக்கு, இந்த காலம் கொஞ்சம் சிறுசா இருக்கு, இந்த காலம் அதோட சிறுசா இருக்கு, இருக்குதே இந்த காலம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஒண்ணாக்குறது எப்படின்னா, இப்போ பில இருந்து பி, சி, டி எல்லாத்தையும் காப்பி பண்றோம். எப்படி காப்பி பண்றோம்? காப்பி பண்றோமா? காப்பி பண்ணிட்டு இதுல பி, சி, டி, இ, எஃப், ஜி எதுல வச்சு வேணாலும் நம்ம இப்படி இப்படி அந்த கிளிக் பண்ணோம்னா, ரைட் கிளிக் பண்ணோம்னா, லெஃப்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணோம்னா, நம்ம ஒரே ஒரு இதுல தான் இழுத்தோம். ஆனா இப்படி எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. இதுவும் பெருசா இருக்கு, இதுவும் பெருசா எல்லாமே ஒரே அளவா வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, ஜிய வந்து சுருக்குறேன். ஜிய வந்து சின்னதாக்கிட்டேன். பார்த்தா எல்லாமே சிறுசாயிருச்சு. ஓகேங்களா? இப்ப நான் பிய வந்து பெருசாக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் பெருசாயிருச்சு. ஓகேங்களா? இதுதான் எப்படி பெருசாக்குறது, செல்ல சிறுசாக்குறது, ஹைட் எப்படி ஏத்துறது. ஓகேங்களா? இது ஹைட்டு, இது வித்து. இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஒரு ரோவ எப்படி ஹைட் பண்றது, அப்படி இல்லைன்னா ஒரு காலம எப்படி ஹைட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ யாராவது வந்து நம்ம சிஸ்டத்தை திறந்து பார்த்தாங்கன்னா, ஜனவரி மாசம் நம்ம என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், இது வந்து நம்ம சும்மா நார்மலா போட்டு வச்சிருக்கோம். இது கொஞ்சம் டேஞ்சரானது. இப்போ வேற எதுக்காவது இதுல நம்ம செலவு பண்றோம், அதையும் நம்ம நோட் பண்ணி வைக்கிறோம், அதை யாராவது பார்த்துருவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பி காலத்தை வந்து மறைக்கணும் அப்படின்னா, அது முடிஞ்சிருச்சுல, ஜனவரி முடிஞ்சிருச்சு, அதனால இப்ப அது யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா அதை மறைக்கலாம். அதை எப்படி மறைக்கிறது? எதுக்காக மறைக்கிறோம்னா, நம்ம ஏதாவது தேவையில்லாதது இல்ல முடிஞ்சது இதை வந்து நம்ம மறைக்கிறோம். ஆனா அந்த இது வந்து அப்படியே தான் இருக்கும். இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி மறைக்கிறதுனா, பி பி இருக்கா, இந்த பி ஜனவரி மந்த்தை வந்து நம்ம மறைக்கணும். இப்ப அப்போ பி காலம் வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹைடுன்னு இருக்கா, ஹைடுன்னு இங்க ஒரு ஆப்ஷனு, அதை கொடுத்தா மறைஞ்சிரும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இங்க இங்க இந்த ஏக்கும் சிக்கும் நடுவுல தெரியுதா ஒண்ணு, இந்த ஏக்கும் சிக்கும் நடுவுல ஒரு 2 பிளஸ் மாதிரி இருக்கா, தெரியுதா? 2 கோடு இருக்க மாதிரி. ஆனா சிக்கும் டிக்கும் நடுவுல அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஆனா ஏக்கும் சிக்கும் நடுவுல பி வந்துருச்சா? அதாவது எப்படின்னா, இப்ப நம்ம இத ஹைட் பண்றோம். இப்ப நமக்கு இங்க எதுவும் தெரியல. ஆனா இதுக்குரிய நம்ம வேல்யூ எல்லாமே உள்ளதான் இருக்கும், டேட்டா எல்லாமே உள்ளதான் இருக்கு. இப்ப மறைச்சு மட்டும் வச்சிருக்கோம். சப்போஸ் இது நமக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த இடத்துல வச்சுக்கிட்டு அப்படியே அதை ட்ராக் பண்ணோம்னா பி வந்துடும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா, இங்க போய் பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் சீட்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே மறைக்க முடியும், லாக் போட்டு வச்சுக்கலாம். ஆனா இதை பத்தி நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ராடக்ட் சீட்டை பத்தி அப்புறமேட்டு பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா வியூ இருக்கா, இந்த வியூக்குள்ள போயிட்டு இப்ப நான் சியை வந்து ஜனவரி மாசத்தை வந்து ஹைட் பண்ணி வைக்கிறேன், ஹைடு. இப்போ இந்த வியூ இருக்கா, வியூக்குள்ள போனீங்கன்னா இங்க 4 இருக்கும், ரெகுலர், ஃபார்முலா பாரு, ஹெட்டிங்ஸ் இருக்கா. இந்த ஹெட்டிங்ஸை வந்து டிக்கை வந்து நம்ம இந்த டிக்கை எடுத்து விட்டோம்னா இப்ப இங்க எதுவுமே தெரியாது. ஏபிசிடி இந்த பக்கத்து 1 2 3 எதுவுமே தெரியாது, அப்படி சும்மா எம்டியா இருக்கும். இப்ப இந்த ஹெட்டிங்கை போட்டோம்னா ஏபிசிடி வந்துடும். இப்ப இங்க ஏ இருக்கு, பிஏ காணோம். யாராவது பார்த்தவங்க நல்லா தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா எங்க பிஏ காணோம், அப்போ ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. பிடிச்சி இழுத்தா தெரிஞ்சிடும். அதனால ஹெட்டிங்கை வச்சு நம்ம மறைச்சிக்கலாம். இப்போ வந்து பியா, பிசிடி இது 3யுமே நம்ம ஹைட் பண்ணி வைக்க முடியும். இப்படியே ஹைட் பண்ணா 3மே முடிஞ்சிடும். ஏக்கு அப்புறம் இ வந்துருதா, திருப்பி நம்ம இது 3யும் கொண்டு வரணும்னா இந்த இடத்துல வச்சு டி வந்துடும், பி வந்துடும், எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம ஹைட் பண்றது, அன்ஹைட் பண்றது எல்லாமே. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீநேம். ஒவ்வொருத்துக்கும் நம்ம நேம் வச்சாதான் நம்மளால அடுத்து உள்ள போய் எடுக்க ஈஸியா இருக்கும். இப்ப இப்படி இருந்துச்சுன்னா
எம்எஸ் ஆஃபீஸ் என்ன பண்ணணும்னா சீட் 1, சீட் 2, சீட் 3, சீட் 4, சீட் 5 அப்படின்னு அதுவாகவே சேவ் பண்ணிக்கிறோம். ஆனா நமக்கு வந்து எந்த டேட்டா எதுல இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து இப்போ சீட் 1 இருக்கா, இதை வந்து நம்ம பேரை மாத்தணும். இதை பேரை மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சீட்ல வந்து டபுள் கிளிக் பண்ணி இதை வந்து சீட் 1 இருக்கா, இதை வந்து அழிச்சிட்டு இது என்ன சீட்டு மந்த்லி பட்ஜெட்டா அது, அப்ப அதையே போட்டுருவோம் நம்ம. ஓகேவா, மந்த்லி பட்ஜெட். ஓகேங்களா, இது போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே காப்பி பண்றோம். காப்பி பண்ணி Ctrl+C, இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, ப்ளஸ் சிம்பிள் அமைக்கிட்டு இங்கே வச்சு நம்ம பேஸ்ட் பண்றோம். இப்போ இங்கே என்ன வந்திருக்கு, சீட் 1 வந்திருக்கு. இது இப்படியே போய்கிட்டே இருக்கும், சீட் 2, சீட் 3 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நமக்கு அது தேவையில்லை. நம்மளோட சிஸ்டத்துல கெப்பாசிட்டியை பொறுத்து இது சீட் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து சீட் 1 இருக்கா, இதையும் அதே மாதிரிதான் இந்த சீட்ல வச்சு டபுள் கிளிக் பண்ணி இது என்னது, இப்போ இது வந்து எக்ஸசைஸ் சும்மா போட்டுக்குவோம். எக்ஸசைஸ் காப்பி எக்ஸசைஸ். ஓகேவா, இப்படி போட்டுரும். இப்ப இதோட ஈஸியான வழியும் ஒண்ணு இருக்கு ரீநேம் கொடுக்கறதுக்கு. என்னன்னா இது இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் இருக்கா, ரீநேம் கொடுத்தோம்னா காப்பி எக்ஸசைஸ் ஓகே கொடுத்து என்டர் கொடுத்துட்றோம். அதாவது அதுல வச்சு டபுள் கிளிக் பண்ணாலும் மாறும், அப்படி இல்லை அதுல வச்சு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்து மாறினாலும் நம்ம ஈஸியா மாத்திக்கலாம். இது எதுக்காக மாத்துறோம்னா நம்ம ஒரு ஃபைல் எப்படி சேவ் பண்ணியிருக்கோம் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெலீட் பண்ண போறோம். ஒரு ஷீட்டை எப்படி டெலீட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம வந்து சேவ் பண்ணாம இப்போ காப்பி எக்ஸசைஸ் இருக்கா, இதை ஓகே கொடுக்குறோம். இதுல தான் இருக்கா மந்த்லி பட்ஜெட் ஓகே கொடுக்குறோம், காப்பி எக்ஸசைஸ் ஓகே கொடுக்குறோம். இதை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி, Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டோம். அதனால வந்து இது வந்து நம்ம ஃபைல் நம்ம இதுல வந்து அப்படியே இருக்கும். சப்போஸ் நம்ம எதுவுமே சேவ் பண்ணாம இப்போ ரைட் கிளிக் பண்ணி இதை டெலீட் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே நமக்கு கேட்கும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வில் பெர்மனன்ட்லி டெலீட்டட் திஸ் ஷீட், டு யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு கேட்கும். இது வந்து நிரந்தரமா நிற்க போது உனக்கு ஓகேவான்னு கேட்கும். நம்ம திருப்பி டெலீட் பண்ண கொடுத்துட்டோம்னா இந்த ஃபைல் வந்து திருப்பி வராது நமக்கு, ஏன்னா அது டெலிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து திருப்பி இங்க நியூ சீட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை ஓகே கொடுத்தோம்னா சீட் நம்பர் 4ன்னு வருது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சீட்டை டெலிட் பண்ணிட்டோம். இப்போ இதையும் நம்ம டெலிட் பண்ணோம்னா சீட் நம்பர் 4 டெலிட் பண்ணிட்டோம். திருப்பி வச்சோம்னா சீட் நம்பர் 5. அது வந்து டெலிட் பண்ண ஒவ்வொரு சீட்டா நீ டெலிட் பண்ணிட்டேன்னு அது நினைச்சுக்கணும். நம்ம வேணா இதை ரீநேம் பண்ணி சீட் 1ன்னு வச்சுக்கலாம். இதை சீட் 5ன்றத மாத்திட்டு சீட் 1ன்னு ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா ஃபைல் வந்து நமக்கு திருப்பி கிடைக்காது. அதனால ஒரு ஷீட்டை வந்து நம்ம டெலீட் பண்ண போறோம் அப்படின்னா பார்த்து டெலீட் பண்ணணும். அது திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. ரீடு அன்டு எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. Ctrl+Z ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா Ctrl+Z அமுக்குறோம்ல, எஸ்கேப் கொடுக்குறோம், அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே போயிடும் அது. ஸோ டெலீட் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் கேட்கும். சீட் 5 இருக்கா, இது ஓகே கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கா, டெலிட் கொடுத்தோம்னா அழிஞ்சிடும். இப்போ மூவிங்னா என்ன, காப்பிங்னா என்ன பார்க்க போறோம். இப்போ இப்படி இருக்கு, சீட் 6, சீட் 7, சீட் 8, சீட் 9, சீட் 10. இந்த சீட் 10 வந்து நான் சீட் 6க்கு முன்னாடி கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது, இதை அப்படியே இங்க எடுத்துட்டு வந்துட்டு இங்க விட்டோம்னா சீட் 10 முன்னுக்கு வந்துடும். இது பேர் வந்து மூவிங். இப்போ இதே இது மந்த்லி பட்ஜெட் இருக்கா, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இதை நான் இப்படி இழுத்துட்டு வந்து 6க்கு பக்கத்துல விட்டேன்னா மந்த்லி பட்ஜெட் 2ன்னு வருதா. இப்ப 2னா இது வந்து 1, இது 2, ரெண்டுலயும் ஒரே விஷயம் தான் இருக்கும். இது பேர் மூவிங். சரியா, இப்ப இதே இந்த சீட் 10 வந்து சீட் 9க்கு அப்புறம் கொண்டு வரணும். இதை வந்து இங்க கொண்டு வந்தோம்னா இது பேர் மூவிங், இது பேர் காப்பிங். சரியா, மந்த்லி பட்ஜெட்டை அப்படியே காப்பி பண்றோம். இப்ப சப்போஸ் நம்ம அதை வந்து ஒண்ணு போதும், இப்ப இது இன்னொரு தடவை நம்ம பண்றோம் அப்படின்னா திருப்பி அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ட்ரோலையும் அமைக்கிட்டு ட்ராக் பண்ணா மட்டும்தான் மந்த்லி பட்ஜெட் வரும். இப்ப 3ன்னு இருக்கா, இது 1, இது 2, இது 3. இது வந்து நம்ம ஒவ்வொரு மாசத்துக்கு ஏதாவது மாத்தி வச்சுக்கலாம். சப்போஸ் இதை டெலிட் பண்றோம்னா நம்ம பார்த்து டெலிட் பண்ணணும். நம்மகிட்ட ஒரிஜினல் இருக்கா இல்லையா
மந்த்லி பட்ஜெட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் பண்ணணும். கேட்கும், திருப்பி நம்ம ஓகே கொடுத்துறோம். மந்த்லி பட்ஜெட்டையும் டெலிட் கேட்கும், டெலிட் கொடுத்துறோம். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம அடுத்து ஃபுல்லா பண்ண போறோம். ரைட் கிளிக் பண்ணி டெலிட்டு, ரைட் கிளிக் பண்ணி டெலிட், இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து நியூ சீட் வந்து ஓப்பன் பண்றோம். கண்ட்ரோல் என்ன நமக்குன்னா நியூ வந்துடும். நியூ சீட் வந்துருச்சு. இதை வந்து இப்போ இதை சேவ் பண்றோம். கண்ட்ரோல்+S கொடுக்குறோம். புக் 2ன்னு இருக்கு. இதை எடுத்துட்டு கோடு மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். சும்மா CODE போட்டு வச்சுக்கிறோம். சேவ் கொடுத்துட்றோம். இப்போ என்ன பண்றோம், அந்த இதுக்கு போறோம். இப்போ வந்து இந்த மந்த்லி பட்ஜெட் மாதிரியே இப்போ ஓப்பன் பண்ணோம்ல, அதுக்கு ஒன்று தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு மூவ் ஆர் காப்பி இதை கொடுக்குறோம். கொடுத்தோன்னா இதே மாதிரி தானே வேணும். புக் 1 எக்ஸலஸ்னா இந்த இது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வச்சோமா கோடு எக்ஸலஸ் இது ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்டு கிரியேட் a காப்பி. சீட் 1னா மூவ் டு எண்டான்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் சீட்ல பண்ணவா இல்லை மூவ் டு எண்டு கொடுக்கவான்னு. மூவ் டு எண்ட்ல கொடுத்துட்டு கிரியேட் a காப்பி கொடுத்தோம்னா ஓகே கொடுத்தோம்னா இது வந்து எங்க வந்துடும்னா கோடு இருக்கா, code.xls வந்துச்சா, அதுல வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ அதுல போய் பார்ப்போம் அதுல இருக்கா அப்படின்னு சொல்லி. எதுல நம்ம ஃபர்ஸ்ட் மந்த்லி பட்ஜெட் சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, இதுல இருக்கு. அப்போ காப்பி பண்ணி மூவ் பண்ணோம்னா ரெண்டுலயுமே இருக்கும். இது வந்து இந்த book1.xls இருக்கா, காப்பி பண்ணி மூவ் பண்ணா இருக்கும். காப்பி பண்ணலைன்னா இதுல வந்து எதுவும் இருக்காது, எல்லாமே அதுல மட்டும் தான் இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.